வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் நியூசிலாண்டோட 4th T20 மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ பற்றி பார்த்துடலாம். ஸோ எஸ்பிஓ ஒரு தமிழ்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட் டைம் ஜாப். அதாவது நம்ம வீட்டிலேருந்தே வேலை பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பை தான் இவங்க தராங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா நிறைய இம்பார்ட்டண்ட்டான கிரிக்கெட் நியூஸ், கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். அதோட நம்ம ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோவும் இருக்கும். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வாய் வச்ச நேரமா என்னன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட்டஸ்ட் T20 சீரீஸ்னு போட்டிருந்தோம். பிகாஸ் எல்லா மேட்ச்சுமே கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் போச்சு. அதனாலேயே இன்றைக்கி மேட்ச் மழையினால் மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 ஓவர் வெஸ்ட் இண்டீஸ் மட்டும்தான் பேட்டிங் பிடிச்சாங்க. ஸோ அடுத்த மேட்ச் தேர்ஸ்டே இருக்குது. மறக்காமல் தேர்ஸ்டே பாருங்கள். வெஸ்ட் இண்டீஸ் கேன் ட்ரா தி சீரீஸ் ஆர் தே கேன் லூஸ் தி சீரீஸ் இஃப் நியூசிலாண்ட் வின்ஸ் தி ஃபைனல் T20. வியாழக்கிழமை ஜெயிச்சிட்டாங்கன்னா நியூசிலாண்ட் சீரீஸ் 3-1 ஜெயிச்சிருவாங்க. இல்லாட்டி 2-1 சீரீஸு ட்ரா ஆக போகுது. அடுத்து எல்லாத்துக்குமே நிறைய நியூஸ் வந்திருக்கும். அதாவது சென்னை சாம்சனை ட்ரேட் பண்ணுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆனால் அது ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகலை. பிகாஸ் ஒன்றுமே பார்த்திங்கன்னா இப்போ சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக ரீப்ளேஸபிள் யார் ட்ரேட் பண்ண போகிறாங்கங்கிறத ராஜஸ்தான் கேட்குற பிளேயர்ஸ் சென்னை தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னை தரக்கூடிய பிளேயர்ஸை ராஜஸ்தான் வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் தள்ளி போய்கிட்டு இருக்கிற மாதிரியான நியூஸ் தான் வருது. கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. ஸோ இதுதான் இப்போதைக்கான, அதாவது இந்த RRCSKவோட அடுத்த சீசனுக்கான ட்ரேடிங் இதை ஸோ இன்னும் இந்த நிலமையில தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவர் வேறு யாரும் இல்லை, நம்ம இந்தியா ரன்சி பிளேயர் தான். மெகாலயா டீமாக ஏதோ ஆடுறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 8 பால் 6 அடித்து அவரோட ½ செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். ஸோ ஃபாஸ்டஸ்ட்டு டு கம்ப்ளீட் ½ செஞ்சுரி இன் டெஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லன்னு சொல்லி ரவி சாஸ்திரி அப்புறம் இன்னொரு பேர் போட்டிருந்தாங்க. ஸோ இதை ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம WBBL, அதாவது விமென்ஸ் பிக் பேஷ் லீக் போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த சீசனுக்கான இது இப்போ தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு சில மேட்சஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. 3 மேட்ச் ஆட்டம் முடிஞ்சிருக்குது. ஸோ ஒரு மேட்ச் ரிசல்ட் நடக்கலை, மற்றபடி ஒரு 2-3 மேட்ச் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இதுதான் பெரிய ஷெட்யூல். ஸோ நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்பெசிஃபிக்காக இந்த டாப்பிக்கில் வீடியோ போடுங்க. அது மாதிரி ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் தாங்க, நம்ம அதில் பற்றி வீடியோ போடலாம். இல்லாட்டி ஓகே, டெய்லி எனி மேட்ச் ரிவ்யூஸ் போடுறதுனாலும் சொல்லுங்கள். கரெக்டாக ஒரு மேட்ச் ரிவ்யூனா மேட்ச் ரிவ்யூ போடலாம். இல்லை ஓவரால் டாபிக் பற்றி பேசுகிறதுனாலும் பேசலாம். அதாவது நிறையா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அது மாதிரி. ஓகேங்களா?